நண்பர்களே, அதிகாலை வணக்கம். பக்தியிலே உங்கள் உடலையும் உள்ளத்தையும் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். இந்த காலை வேளை மாதங்களில் நான் மார்கழி என்கிறான். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த அதிகாலை பணி, எழுந்திருக்க வேண்டும் என்று, கடமைகளை செய்ய வேண்டும் என்று உள்ளம் சொல்லும். ஆனால் உடல் மறுக்கும். உள்ளத்திற்கும் உடலுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த மார்கழி மாதம். ஆனால் இந்த தூங்கி கொண்டு சோம்பலாக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. அது பக்தியோ வேலையோ, ஏற்றுக்கொண்ட பணியை அந்த நேரத்தில் அதையெல்லாம் செய்ய வேண்டும். தமிழுக்கு ழா தான் அழகு. ழா, லா, ரா, இப்படி பல சொற்கள் தமிழை அழகுபடுத்தும். ஆண்டாளுடைய ஒரு அற்புதமான நாச்சியார் திருமொழி பாசுரம். எழிலுடைய அம்மனை மீர் என் அரங்கத் இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மனார் என்னுடைய கழல்வளையை தாமும் கடல்வளையை ஆக்கினாரே. இதெல்லாம் எங்கேயாவது இப்போ அப்படியே நதியில் சல்னு தண்ணி ஓடுற மாதிரி, ஆற்றங்கரையில் இரண்டு கரைகளும் வெள்ளம் ததும்பி நுரை பூத்து போவதைப் போல எப்படி இது பிரமாதமாக இருக்குது பாருங்கள். திருவரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதரை சொல்லுகிறார், என்னரங்கத் இன்னமுதர். அரங்கனை பாடாத ஆழ்வார்கள் உண்டா? மதுரகவி ஆழ்வாரை தவிர அத்தனை ஆழ்வார்களும் திருவரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானை பாடி பரவசப்பட்டிருக்கிறார்கள். கைமான மழகளிற்றை கடல் கடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கென்று மினியான எம்மான யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே என்று ஒவ்வொரு ஆழ்வாரும் உயர்ந்து போட்டிருக்கிறார்கள். 108 திவ்ய தேசத்திலே தலைமை பீடம் அதுதான். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கெல்லாம் அங்கள் லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள். இந்த திருவரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை தமிழால் தன்வசப்படுத்தியிருக்கிறாள் ஆண்டாள். என் அரங்கத்து இன்னமுதன்றார். இவை எல்லாவற்றையும் தன்னுடைய ஞான குருவாக தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து பெரியாழ்வாரிடமிருந்து கற்றிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் அரங்கத்து இன்னமுதர் என்றால் இதில் என் அரங்கத்து இன்னமுதர், எனக்கு மட்டுமே அவன். ஆனால் ஒன்று நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? 12 ஆழ்வார்களிலே திருப்பானாழ்வாரும் ஆண்டாளும் தான் அரங்கனுடைய திருவடியிலே சேர்ந்தார்கள். மற்றவர்களெல்லாம் அரங்கனை பாடி பரவசப்பட்டார்கள். ஏதலன் ஏழை கீழ்மகன் என்று எண்ணாது என்று திருமங்கையாழ்வார் அற்புதமான ஒரு பாசுரங்கள் எல்லாரும் பாடியிருக்கிறார்கள், பாடி பரவசப்பட்டிருக்கிறார்கள். கொண்டல் வண்ணனை கோபாலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டார்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே என்று எல்லா ஆழ்வார்களும் தத்தம் பங்குக்கு பிரமாதகம் பாடியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டாள் மட்டுமே அரங்கனை பாடியது மட்டுமல்ல, அரங்கனோடையே சேர்ந்தாள். முடிந்தால் ஒரு முறை திருவரங்கத்துக்கு சென்ற அந்த அரங்கனை இந்த ஆண்டாளின் பாசுரத்தோடு படித்துவிட்டு கண்டு கழியுங்கள், தரிசனம் பெறுங்கள். மார்கழி பெருவிழா, மங்கள திருவிழா. ஆண்டாளினுடைய அற்புதமான திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி அற்புதமான அவளுடைய அழகு தமிழ், ஒவ்வொன்றையும் அழகாக தினமும் சிந்திப்போம். நான் உங்கள்